நேற்றே ஆதவஜனா ஒரு வாய்ஸ் விட்டார். என்னென்னா, இந்த 41 பேர் செத்து போன கணக்கு உங்களுக்கு பாக்கி இருக்குது, அதை நாங்கள் விடமாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம், செத்தவனுடைய ஆவி பதில் சொல்கிற வரையும் விடமாட்டோம் அப்படின்னு ஆதவஜனா சொன்னார். சொன்ன 24 ஹவர்ஸில் இன்றைக்கி அனிதா ராதாகிருஷ்ணனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணனை அரெஸ்ட் பண்ணுறது ஒன்றும் நமக்குலாம் ஒன்றும் பெரிய கவலை தரக்கூடிய விஷயம் இல்லை. அவர் ஒன்றும் பெரிய புனிதர்லாம் கிடையாது. அவர் மேலே சொத்து குழப்பு வழக்கு இருக்குது, கவர்னர்கிட்ட அவர் ஃபைல் இருக்குது. நீங்கள் இப்போனாச்சும் அவதூறு வழக்கில் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கவர்னர்கிட்ட 2 ஃபைல் இருக்குது. ஒன்று அனிதா ராதாகிருஷ்ணன் சொத்து குழப்பு, இன்னொன்று செந்தில் பாலாஜி ஃபைல். இது ரெண்டுமே கவர்னர் கண்ணை அப்படி அசைச்சாருன்னா மறுநாளே கேஸ் செம்ம ஸ்பீடாக போகும். அதெல்லாம் பண்ண வேண்டியதான், அதெல்லாம் நான் எதுவும் சொல்லலை. ஆனால் இவங்க என்ன முன்வைக்கிறாங்கன்னா, விஜய் சார் நம்ம கரூர் உள்ள நுழையிறப்ப 41 பேருக்கு ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய 41 பேருக்கும் கவர்மெண்ட் வேலையை கையில் கொடுக்குறப்ப கரூரே க்ளீனாக இருக்கணும். எப்படி க்ளீனாக இருக்கணும்? திமுக யாருமே இருக்கக்கூடாது, அஇஅதிமுக யாருமே இருக்கக்கூடாது. கரூர் உள்ள நுழைஞ்சா ஒட்டுமொத்த கரூரும் தாவேக்காவை கொண்டாடணும்னு விஜய் சார் நினைக்கிறார். அஇஅதிமுகவை சேர்ந்த கரூர் விஜயபாஸ்கர் வந்துட்டார். அவர் பெரிய அவருடைய ஆதரவில் கூட்டத்தை இணைஞ்சிட்டார் நேற்று. இப்போ அஇஅதிமுகவோட ரூட் கிளியர். அடுத்து யார் இருக்குது? திமுகவை சேர்ந்தவர் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி நல்லதோ கெட்டதோ ஒரு பெரிய கட்டமைப்பை வச்சுருக்காரு. எந்த கட்சிக்கு போனாலும் ஜெயிக்கிற ஆளாகிறார். அது எப்படின்னு தெரியல. இப்போ அவரை எப்படி முடக்கலான்னா, இப்போ குதிரை பேரம் பேசி தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினான்னு சொல்லி ஊத்தாங்குற எம்எல்ஏ இளையராஜா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதில் 4 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, யூடியூபர் உட்பட. அந்த 4 பேர் கை காட்டுறது யாரு? செந்தில் பாலாஜியோடைய தம்பி அசோக் குமார். அவரை அப்பயும் தேடினாங்க, இப்பயும் தேடினுக்கிறாங்க. அவர் என்ன மாயாவியா என்னன்னு தெரில, இப்படி தேடினுக்கிறாங்க அவரை, என்னன்னு தெரில. அவர் அசோக் குமார் இயக்குனது செந்தில் பாலாஜி. இது எந்த அளவு உண்மையெல்லாம் நமக்கு தெரியாது. இதையெல்லாம் நெரேட்டிவ் பண்ணி விஜய் சார் கரூர் உள்ள போகிறதுக்குள்ள அசோக் குமாரையும் செந்தில் பாலாஜியும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்போ கரூர் ரூட்டு கிளியராக இருக்கும். எந்த இடத்துலையும் வேலையில் கிளியராக போனால் ஒட்டுமொத்த கரூரே தாவேக்காவை கொண்டாடணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது.